ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை முதலில் பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில துக்கங்களையும் துயரங்களையும் செய்த அந்த நபர்களை நீங்கள் முதலில் மன்னிக்க வேண்டும். அரைக்குறையாக அல்ல, முழு மனதோடு மன்னித்து அவர்களை மீண்டும் நேசிக்க தொடங்க வேண்டும். இது என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்களுடன் இருந்தால், நீங்கள் அவரோடு தினமும் பேசிக்கொண்டிருந்தால், ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து கொண்டிருந்தால் இந்த காரியம் உங்களால் கண்டிப்பாக முடியும். பிறரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரமபிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். Have a blessed day. Jesus bless you.